தலைவா, உன் சிரிப்புக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கா? அதாகப்பட்டது என்னவென்றால், டீமன் ஸ்லேயர் படத்துல அக்காசா சாகிறதுக்கு முன்னாடி டான்ஜிரோவை பார்த்து சிரிப்பாரு. அண்ட் டான்ஜிரோவும் எதுக்கு நம்மளை பார்த்து இவன் சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்துல இருப்பாரு. அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்க உண்மையான ரீசன் என்னன்னு தெரியுமா? வெரிவெல், நீங்க அக்காசாவோட பாஸ்ட டான்ஜிரோ ரிமைண்ட் பண்ணதுக்காக அக்காசா ஒருவேளை தேங்க்யூ சொல்ற விதமா சிரிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். பட் அது கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா டீமனோட தலை வெட்டினதுக்கு அப்புறம் பாஸ்ட் மெமரிஸ் கண்டிப்பா வந்துதான் ஆகும். அப்படிதான் இந்த கொய்யுக்கியோட நினைவுகள்லாம் வந்திருக்கும். டான்ஜிரோக்கும் அதுக்கும் பெரிய அளவுல சம்பந்தம் இல்லை. ஸோ இந்த காரணம் கிடையவே கிடையாது. அப்ப அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்க உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்காசா அவரை டிஃபீட் பண்ண டான்ஜிரோவை ஒரு ஒருத்தி ரைவலா ஏத்துக்கிட்டு இருப்பாரு அந்த தருணத்துல. அதுக்கு காரணம் டான்ஜிரோ மறைமுகமா வந்து தாக்காம நான் அவன் தலையை வெட்ட போறேன்னு தைரியமா சொல்லி நேருக்கு நேரம் நின்று போராடி ஜெயிச்சிருக்கான். ஸோ அதனாலதான் அந்த ரெஸ்பெக்ட். இதுக்கான முக்கிய காரணம் அக்காசா வீக்கானவங்கள ரொம்பவே வெறுப்பாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களால பாதுகாக்க முடியல அப்படின்றது கிடையாது. வீக்கா இருக்கவங்களாம் தவறான வழியில ஆப்போனண்ட்டை தோக்கடிக்கிறது அக்காசாக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அப்படிதான் பாய்சனை வச்சு அவரோட எதிர்கால மனைவியை கொண்டிருப்பாங்க. அதனாலதான் அக்காசா வீக்கே வெறுத்திருப்பாரு. பட் டான்ஜிரோ அப்படி இல்லை, நேருக்கு நேரா மோதி இருக்காரு. ஸோ அக்காசாவோட ஸ்மைல் என்ன கன்வே பண்ண வருதுன்னா, தன்னை விட சக்தி வாய்ந்த எதிராளிய எச்சத்தனமான சூழ்ச்சி பண்ணி தோக்கடிக்கிறவங்க முன்னாடி நேருக்கு நேரா நின்று என் தலையை வெட்டின நீ ஒரு ஸ்ட்ராங் வாரியர் தான் அப்படின்னு அக்காசா டான்ஜிரோவை ரெஸ்பெக்ட் பண்ற விதமா அந்த சிரிப்பு சிரிச்சிருப்பாரு. நீங்க நல்லா அக்காசாவை கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ரெங்கோகோடையும் நேருக்கு நேரா நேர்மையா தான் சண்டை போட்டிருப்பாரு. ஒழிய எந்த ஒரு கேவலமான மெத்தடையும் அவர் யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. அதனாலதான் எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சீன் தியேட்டர்ல வரும்போது அக்காசாவை பார்த்து எனக்கு என்ன கேட்கணும்னு தோணுச்சுன்னா, தலைவா, உன் சிரிப்புக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கா? அக்காசாவோட ஃபிளாஷ்பேக்ல நீங்க இந்த டீட்டெயில் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் இழந்ததுக்கு யார் காரணம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்மள்ட்ட இருந்து எல்லாமே போயிடுச்சு, நம்மளால ஒரு ப்ராமிஸை கூட மெயின்டைன் பண்ண முடியலன்ற வெறியில போன ஆகாஷா கோவத்தோட உச்சக்கட்டத்துல இருக்கும் போதும் மேற்கொண்டு கோவத்தை கிளப்புற மாதிரி வார்த்தைகள் அந்த லேடி பயன்படுத்தினாலும் ஆகாஷ் அந்த லேடியை தொட்டிருக்க கூட மாட்டாரு. பிகாஸ் ஆகாஷா பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறது. வெரி வெல் தென், இன்னைக்கு ரொம்ப சின்ன ஸ்பாட்லைட் தான் பார்த்துருப்போம். இது ரொம்ப ஷார்ட்டாக இருந்தனால நீங்கள் லைக் போட தேவையில்ல அப்படின்னு மட்டும் சொல்லவே மாட்டேன். ஒருவேளை நீங்கள் லைக் போடலன்னா கடவுளை வந்து பயமுடுத்துவேன்.